மிஸ்டர், அது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அடுத்தவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக என் பழக்கத்தை நான் விடுறது. உட்கார மிஸ் உஷாரா. உஷாதேசிக்காரன் உஷாதேவி போட்டிருக்கு. என் முழு பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாதாரண காரியத்தை பண்ணிட்டு சரித்திரத்துல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ சாதனையே பண்ணி. சாதனையா? பூமியை பார்த்து நடக்கிறவர்தான் பொண்ணுங்கிற 10ஆம் வசதி கொள்கையை சுக்குநூறாக்கிட்டு அங்க இருக்கிற விமானத்துல இருந்து பேரசூட்ல குளிச்சிருக்க. நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணு நான் இல்ல. அப்போ இந்த பத்திரிகையில வந்துட்டு பேட்டியும் போட்டோவும் ஒண்ணுது இல்லையா? என்னுடையதான். இல்லைன்னு சொன்ன ஜோக்கு. இது நானே எடுத்து வைக்கிறேன். நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. பெண்ணுக்கு வீரங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இறந்த காலமா இருக்கு. எதிர்காலமா இருக்காதான்னு ஏங்கின அத நிகழ்காலத்திலேயே நிறுத்தி இன்னைக்கு உன்னை என் நினைவுல வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை எடுத்து வச்சிருக்கேன். நானா தவறுகளை நியாயப்படுத்துறவன் பலவீனமானவர்களுக்காக அறிஞ்சிட்டேன். அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ஆமாமே, என் தைரியம் ஏதோ மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன். கொஞ்சம் ஆர்த்தி கட்சி கொண்டு வரேன். கூட வருது. அம்மாக்கெல்லாம் கதாநாயகியா இருக்கிற இந்த காலத்துல ஒரு கதாநாயகி அம்மாவாச்சிங்க. ஏன் பக்கத்துல மம்மி அவருக்கும் திருஷ்டிப்பட்டிருக்கான். நான் திட்டுப்பட்டவன் திருஷ்டிப்பட்டவன். இந்த திருவிழாவெல்லாம் இங்கேயே நடக்கட்டும். நம்ம வீட்டுக்கு நாம வந்திருக்கோம். நம்ம வீடா? எஸ். நான் எதையுமே சீக்கிரமா ஏத்துக்கிறது இல்ல, ஏத்துக்கிட்டா விடுறதும் இல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மண் மாறாது மலையே மாறாதும்பாங்க. ஒரு மகளை பெத்து அவ மனுஷியானதுக்கு அப்புறமும் உங்க அம்மா இளம மாறாம அப்படியே இருக்காங்களே, அது எப்படி? How is it possible? இப்ப என்ன அவங்க அழகு? என் வயசுல இருக்க போது அவங்கள பார்த்த ஒருத்தர் கௌசிகா, நீதான் எனக்கு தெய்வம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைன்னு கெஞ்சிருக்காருன்னா பாத்துங்களேன். அவர் யாரு? எங்க அப்பா தான். உங்க அப்பா கெஞ்சினதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அப்படி கெஞ்சின அவரு எங்க அம்மாவை கை விட்டுட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, 15 வருஷமா எங்க அம்மாவுக்கு நான் தான் உலகம், நான் தான் சொர்க்கம்.
பக்கத்துல இருந்து குதிச்சேன். அது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? அப்படி இல்லம்மா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் வேண்டாம் தடுத்தேன். உன் பேரு தமிழ்நாட்டு வீர சிறுமியின் பேப்பர்ல வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. என்ன மாமி வந்திருக்காரு, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவரோட சாதாரண ஆள் இல்ல மம்மி, பெரிய எழுத்தாளர். எழுத்தாளரா? ஆமா மம்மி. இதெல்லாம் அவர் எழுதின புத்தகம் தான். ஆமிக்க புஷ்பம். அம்மாவுக்கு கல்யாணம், ஸ்ரீகார புருஷன், சும்மா வருமா சுகம், ஆசை இருந்தால் அனுபவி, சொர்க்கத்தை விடு. ஏமண்ணி, அவரோட புத்தகத்து பேரெல்லாம் எப்படி? பேர்ல மட்டும் இல்லம்மா, அவர் மனசா எப்படி இருக்குன்னு புரியுது. ஆமா, அவர் இங்க எதுக்காக வந்திருக்காரு? கதை எழுது. ஓஹோ, இந்த நிமிஷத்துல இருந்து அவர் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. தனியா பொண்ணு இருக்கிற வீட்டுல தகப்ப வந்துட்டு போனாலே சந்தேகப்படுவாங்க. அவர் தப்பானவர்னு என் மனசுக்கு படுது. அவர் நம்ம வீட்டுல இருந்தா நாம தலை புனிய வேண்டியது. இதை பத்தி எப்படி சொல்ற? அவர் எழுதி இருக்கிற இந்த புத்தகங்கள் எழுத்து வேற, எண்ணம் வேற. எண்ணத்துல இருக்கிறது தான் எழுத்துல வரும். அதுக்காக அவரை கழுத்து பிடிச்சி வெளியே தரணும் சொல்றியா? தேவையில்லை. கையெழுத்து கும்பிடு போட்டு நானே அவரை அனுப்பி வைக்கிறேன். மம்மி, அப்படி நீ அவரை அனுப்பி வச்சுட்டு திரும்பி வந்தா இந்த உஷா உயிரோட இருக்க மாட்டா. உஷா, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு சாதாரண உறவு இல்லை. என்னைக்கும் அவருடைய கதைகளை படிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் அவருடைய ரசிகை ஆயிட்டேன். அந்த ரசனை அன்பா மாறிடுச்சு. உஷா, அவர் இந்த ஊர் ஸ்டேஷன்ல வந்து இறங்கினப்போ அவருடைய ரசிகர்கள் எத்தனையோ பேர் அவர் வந்து கூப்பிட்டாங்க. பட் அவரை நான் கூப்பிட்டு வந்தாரு. இதுல இருந்து எங்க 2 பேரோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டேன் உஷா. வீதி உங்க அம்மாவோட முடியலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன செய்யல சொல்லு. எனக்காகவே நீ வாழ்ந்தது உண்மைனா அவர் கதை எழுதி முடிச்சுட்டு போற வரைக்கும் என் கௌரவம் குறையாம நடந்துக்கணும். வாழ குறித்து விட்டுட்டார். தாய்வாழ தலை சாய்த்தானே வேணும். இந்த வருஷம் நடக்க போற போட்டியில நங்கு 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 நங்குன்னு குத்தி நாடி முத்துவ ஜெயிக்கல. என் பேரு பிச்சு முத்து. மூட்டையே பிடிக்க தெரியலடா. குத்து சண்டை வீரன் பிச்சை முத்து மகனானு கேவலம்டா, கேவலம். மூட்டையை பிடிக்க தெரியலையே, நீ எல்லாம் குத்து சண்டை வீரனா கேவலம் தான். என்னங்க இது? 2 பேரும் பாய்களை இல்லாம படுத்திருக்கீங்க. என்ன ஆச்சுமே புரியுதா? நாங்க ஏன் படுத்திருக்கோம்னு? உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல எதுக்கப்பா இந்த ரெஸ்லிங்? மூட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, மூளை நீ ஏன் வந்துருச்சா? மூட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, மூளை நீ எப்ப எழுந்திருச்சா? என்னங்க நீங்க? நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன், மூட்டையை பத்தி பேசுறீங்களா? என்ன விஷயம் சொல்லு. அதாவது நம்ம விஜயகாவுக்கு பக்கத்து விசேஷ ஓனர் கௌசல்யா மக உஷாவை பொண்ணு கேட்டோம்ல, கொடுக்கறேன்னு ஒத்துட்டாங்களா? அது இல்லைங்க. மூட்டை எங்கதானா? எங்க இருக்குங்க? குடா இல்லைன்னா மூஞ்சில குத்துவேன். நீங்க மூஞ்சில அப்புறம் கொடுத்துங்க. முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயமா? ஆமா. என்னது? கௌசல்யா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. ஆளா? ஆங்க. கௌசல்யாவோட புருஷனா தான் இருக்கும். நல்லதா போச்சு. அவனை எப்படி அவங்க சரி கட்டி உஷாவை நம்ம விட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இது மூட்டை இல்லைங்க, மூஞ்சி. ஏங்க, அந்த உஷாவை புதுசா வந்திருக்கிற ஆளு கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறத பார்த்தா உஷாவோட அப்பா மாதிரி தெரியலீங்க, தப்பான ஆளா தெரியுது. என்னன்னு விசாரிச்ச அந்த ஆளுகிட்ட ஸ்டோரி கீரி எல்லாம் வச்சிருக்காராம். ஸ்டோரி வச்சிருந்தா எடுத்தார, கீரி வச்சிருந்தா ஒருவேளை பாம்பாட்டியா இருக்கா? மகன் இருக்கு. என்னப்பா நீ எதுக்கு மகன் எடுத்து ஊற ஆரம்பிச்சிய? அப்பதாண்டா உஷாவை மடக்கலாம். உஷா, ஹாய்ச்சு. ஏன் உஷா, ஏரோப்ளேன்ல இருந்து குதிச்சா செத்து போயிடுவான்னு சொன்னாங்களே, நீ இன்னும் சாகலையா? நீ இன்னும் சேஞ்சி ஆகலையா? நான் திரும்பிட்டேன். நெய்வராச்ச
பார்த்தேன் தெரிஞ்சுனேன். டிராயிங் மாஸ்டர் இவர் பெரிய ரைட்டர். உங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறதா சொன்னாங்களே, வருவாரா? ஆமா. ஹலோ ஹலோ, திங்க் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க எப்படி திங்க் பண்றதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களை தான் எழுதுறதுக்கு என்ன வேணும்? முதல்ல மூளை வேணும், அப்புறம் பேப்பர் பேனா வேணும். முதல்ல எங்களுக்கு போ. இங்கிலீஷ் போட்டவர் யாரு? நேபர், பக்கத்து எஸ்டேட் ஓனரோட சார். ஆமா, we are very rich. உஷாவை என் ஃபாதர் பொண்ணு கேட்டா, எனக்கு தான், பட் இவ முடியாதுன்னு சொல்லிட்டா இல்லையா? அதுக்காக நான் ஃபீல் பண்ணல. ஐ ஹாவ் a fine girl. She looks very nice. நான் வரேன். ரைட்டர், நான் லவ் அஃபேர்ல ஃபெயில் ஆயிட்டா உங்ககிட்ட சொல்றேன். அதை வச்சு நீங்க ஒரு கதை எழுதுங்க. எனக்கு லேடி கிடைக்கல, இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும் இல்லையா? நான் வரேன். புத்திசாலியான பையன். எப்படி சொல்றீங்க? தோல்வி எதிர்பார்த்தே காதலிக்கிறா இல்லையா? So he is a very peculiar character. நீங்க மட்டும் என்னவா? எல்லாரும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க பிரம்மாண்ட உங்க பேர் எழுதி நிறுத்திட்டீங்களே. பிள்ளையாருக்கு என்ன மதிப்பு உண்டோ அந்த மதிப்பு இந்த பிரம்மாவுக்கும் உண்டு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். Go ahead. உங்க உண்மையான பேரு பிரம்மா தானே? இல்ல, கௌதமன். கௌதமன். புத்தரோட பேரு நல்லா தானே இருக்கு? பொருத்தமா இல்ல. கௌதமன் ஆசைகளை அடக்கினவன், நான் அப்படி இல்ல. ஆசைகளை அடக்க முடியாதவன், அப்படி அடக்கிறது தப்புன்னு சொல்றேன். எனக்கு ஒரு ஆசை. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உஷா, என்ன மம்மி? பாடக்காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு கெட்டு போயிடும். வாப்பலாம். வாழைக்காற்று வெளியில இருந்தா மட்டுமில்ல, வீட்டுக்குள்ள இருந்தாலும் வரும். என்ன மம்மி, கிளாஸ் கூட வந்திருக்கீங்க? தூங்காம முடிச்சிருக்கேன். டீயா? எனக்கு தான் பரீட்சை முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு பரீட்சை இனிமே தான் இருக்கு. ஓஹோ, எம்ப்ராய்டரி கிளாஸ் சேர்ந்துருக்கீங்களா? ஆசை இருந்தால் அனுப்பவே. நான் ஆசைகளை அடக்க முடியாது. அப்படி அடக்கிறது தப்புன்னு சொல்றேன். உஷாவை காணோம். என்னம்மா இது? சும்மா ஒரு ஜோக், விளையாட்டுக்கு. உஷா, குழந்தையா இருக்கும் போது ஒளிஞ்சாதான் விளையாட்டா தெரியும். பெரியவளானதுக்கு அப்புறம் ஒளிஞ்சா வித்தியாசமா தெரியும். வா. உஷா, மம்மி ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ சடங்கானப்போ உனக்கு மஞ்சள் நீரான குளிப்பாட்டினேன். இப்ப கங்கை நீரால குளிப்பாட்டி வேண்டி வருமோ நினைச்சேன். வர வர நீ பேசுறதே புரிய மாட்டேங்குது. உஷா, என்ன மம்மி? ராத்திரி எதுக்காக அவர் ரூம் போன? தூங்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் எழுதின புத்தகத்துல திடீர்னு ஒரு டவுட் வந்தது. ஏன் பண்ணிக்கலாம்னு போனேன். என்ன டவுட்? ஒரு பெண்ணோட துணை இல்லாம ஆணும், ஒரு ஆணோட துணை இல்லாம பெண்ணும் லைஃப் அனுபவிக்க முடியும்னு எழுதியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கால அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு போனேன். புரிச்சா? இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்க கூடாது. நாக்குக்கு ருச்சியா இருக்கிற எல்லாமே வயிற்றுக்கு ஏத்துக்கிறது இல்லை.
கேட்கறதுக்கு சுகமா இருக்க எல்லாமே மனசுக்கு நல்லது இல்லை. இது அனுபவத்தை சொல்றேன். என்னது மகுடி சத்தம் கேக்குது? என்னடா பண்ற? மகுடி உஷா வருவான்னு சொன்னீங்க, அதான் ஊழிக்கிட்டு இருக்க. அரே யாரும் கட்டவனே, அங்க என்ன வந்திருக்கு பாரு. ஐயோ பாபு, மூச்சு பிடிச்சி ஊதுறா, இல்லைன்னா நம்ம மூச்சு போயிடும். பயமா இருக்க. அப்பா நான் ஊதுன ஒண்ணுதான் வந்துச்சு, நீ ஊதுன 3 ஆயிடுச்சு. இந்த அப்ப நீ ஊது 3 ஒன்னாதான் பாப்பா. மறுபடி ஊதிட்டு இருக்கீங்க. பாம்பு வந்து என் பாம்பு வந்தாருங்களா? பாம்பு வந்தாருங்களா? வந்தாருங்களா? நம்ம விதிய பாத்தியாரா? பார்த்த சாரதி வந்தாரா, பாஸ்கர் வந்தாரா? நம்ம வீட்டுல கேட்கறத விட்டுட்டு பாம்பு வந்தாரான்னு கேக்குறான். ஏப்பா இதெல்லாம் உண்மைதான். ஆமாங்க, கூடிய வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன், மகிழி சத்தம் கேட்டுருக்குது, ஓடி வந்துடுச்சு. இதுக்கும் டீ வாங்கி கொடுத்துருந்தா இது அங்கேயே இருந்திருக்கும்ல. குடிச்சிட்டு பாப்பா நின்னு விளையாடுது. ஏமா என்னங்க இந்த பாம்பு? அது எங்க இல்லைங்க, இந்த பாம்புக்காரன் எங்கேயாவது பால் குடிச்சிட்டு இருப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துருப்பான். சரிங்க, நாணயமான பாம்பாட்டு. நாணய பாம்பாட்டு பாத்தியாரா சந்தாரம்? பேசி மயக்கி உஷாவை மருமகளா கொண்டு வரான்னா கண்ணா பின்னாடி மகுடியை வாச்சு வம்ப கொண்டு வந்துட்டான். வம்ப கொண்டு வந்தாலும் பரவாயில்லைங்க, 3 பாம்பையில கொண்டாந்துட்டாரு. உஷாவை தம்பிக்கு பிடிக்கல, தம்பியா உஷாவுக்கு பிடிக்கல, 2 ஒண்ணுதான். அதனால உஷாவை நம்ம வீட்டு மருமகளாக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுடா. அம்சவள்ளி அம்சவள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவ தொழில் வேலைக்காரி தான், இருந்தாலும் அவ கால் வச்ச இடம் எல்லாம் லட்சுமி கடாட்சமா இருக்கும். அப்படியா? ஆமா, அவ மட்டும் நம்ம வீட்டு வேலைக்காரி ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அழைச்சிட்டு வரா அந்த அலிபாபா குகைய. ஐயா அதோ யாரம்மா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அலிபாபா குகையா? ஆமாங்க. உன் பேர் என்ன? மாணிக்கம் செட்டியார் வீட்டுல வேலை பார்த்தேன், மாதவின்னு கூப்பிட்டாரு. சொன்ன வீட்டுல வேலை பார்த்தேன், சகுந்தலேன்னு கூப்பிட்டாரு. தியாகராஜ வீட்டுல வேலை பார்த்தேன், திரௌபதினு கூப்பிட்டாரு. ஆக மொத்தத்துல நீ ஒரு பிராண காலத்து வேலைக்காரி. அது சரி, நாங்க உன்னை எப்படி கூப்பிடுறது? செல்லம்மா சீதேன்னு கூப்பிடுங்க. இல்ல தயார் பண்றா, விட்டு வளர்த்திடுவான். யாரா? உஷாரா? சரியா உட்காரு. சரிதானே உட்காந்துட்டு இருக்கேன். காலை மடக்கி உட்காரு. எது பத்தி எதுமோ தெரியல உஷா. என் மனசுல ஏதோ பயம். உங்க பயத்துக்கு காரணம் எனக்கு தெரியும் மம்மி. அவர் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்காரு, ஆனா மனசு சுத்த தங்கம். அந்த தங்கத்துக்கிட்ட சொல்லு, பார்வை ஒரே இடத்துல இருக்கணும், பல இடங்கள் அலைய விடக்கூடாதுன்னு. பாக்குறது ஒரு பாவமா? இன்னும் நீ 10ஆம் பசலியாவே இருக்க. இப்பதான் பாவடு வர புரியும். தெரியல எது பவர்? அவர் புத்தகங்களை படி உனக்கே புரியும். படிச்சாதானே? அவசியம் இல்ல, அவர் பக்கத்துல இருந்தாலே போதும், உன்னை அப்படி ஆக்கிடுவாரு. உஷா, காலங்கள் இப்ப மாறிட்டு இருக்குது. நீ இன்னும் கர்நாடகமாவே இருந்தா எப்படி மம்மி? இந்த பாரு, நீ இப்படி உண்மையில இருந்த உன்னால என்னையும் அவருக்கு பிடிக்காமே போயிடும். அதனால அவர் கதைகளுக்கு முடிச்சுட்டு போற வரைக்கும் எனக்காக அவர் முன்னால ஒரு கலகலப்பா இருங்க. அவருக்கு தீர்த்து வாங்க, நான் மாக்க போயிட்டு வரேன்.
அவருக்கு ஏதாச்சும் ஹாட் ட்ரிங்க்ஸ் வேணா கொஞ்சம் போட்டு கொடுங்க. நல்ல மம்மியில புரியுதா? தூக்கி போடுடின்னு சொல்றேன், அவர் தோல்ல போட்டுக்கோன்னு சொல்றேன். என்ன செய்யுது? காத்துல மூடிக்கிச்சு, மறுபடியும் காத்தடிச்சா தானா திறந்துக்கும். உஷா இல்ல, அதனாலதான். எனக்கு யார் கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஆமா, என்னது காப்பியும் டீயும்? உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். Just a minute. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல போல் இருக்கு. ஏன்? உங்க கண்ணுல விருப்பத்தை விட வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உஷாவை பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்படியா? பட் ஒன் திங், சில விஷயங்கள்ல உடன்படுவேன், சில விஷயங்கள்ல ஒத்து போவேன். உடன்படுறதுக்கும் ஒத்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? தெரியும். நாம மனசொப்பி ஈடுபடுறது உடன்பாடு, நிர்பந்தத்துக்காக சகிச்சுக்கிறது ஒத்து போறது. சபாஷ். என் விஷயத்துல எப்படி? ஒத்து போயிருக்கேன். சமையலெல்லாம் நீங்க தானே? சமையல்காரி இருக்கா, அவளுக்கு லீவு. கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன். தேடி போய் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு. காபி ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி காப்பியை நான் பெரிய பெரிய ஹோட்டல் தான் சாப்பிட்டுருக்கேன். எதுக்கு பணம்? காபிக்கு. இது ஹோட்டல் இல்ல, வீடு. அப்படி இருக்குன்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க விருந்தாளி வரவேற்கிற முறையே ரொம்ப விசித்திரமா இருக்கு. விரும்பாதவங்க கொடுக்கிற விருந்துக்கு விலை கொடுக்கறது ஒண்ணு தப்பு. எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா அவர் கதை எழுதி முடிச்சு போற வரைக்கும் என் கௌரவம் குறையாம நடந்துக்கிறோம். காஃபிக்கு மட்டும்தான் பணம் கொடுத்திருக்கீங்க, கொண்டு வந்த பேரருக்கு டிப்ஸ் கொடுக்கறது உங்க வழக்கம் இல்லையா? காஃபி விலையை விட டிப்ஸ் அதிகமா இருக்கு. பேரரை பிடிச்சிருந்தா டிப்ஸ் அதிகமாவே கொடுக்கிறது என் வழக்கம். ஏன் மௌனமாயிட்டீங்க? பிரமிப்பு வரும்போது பேச்சு வரதில்லை. சபாஷ். இப்ப எப்படி? ஒத்து போறீங்களா உடன்படுறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்குங்க, உடன்படுறதா இருந்தா திருப்பி கொடுங்க. வாங்க சார், வாங்க. வயல் இருக்கு, கிளி இருக்கு, குருவி இருக்கு, சில கம்மிதான், சில கம்மிதான். என்னப்பா அந்த முயல் என்ன விலை? 50 ரூபாய். 50? 10 ரூபாய் தரேன். 10 ரூபாயா? அது நம்ம முயலோட காது சில. இல்லையா? சில சில புரியல? பிரைஸ். என்னப்பா எப்போ இஷ்டத்துக்கு இழுத்து போட்டுக்கிறா? சரி கடைசியா சொல்லி கொடு. சரிங்க, வெளியூர்காரங்க சிலைய வேற, இங்க புல்லூர்காரங்க. உங்களுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம ஒரு சிலை சொல்றேன். சொல்லு, என்ன பிரயோஜனம்? உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம முயல் ஓடி போயிருக்க. ஐயோ, சிக்கிற நேரத்துல போயிருக்க. வருத்தப்படாதையா, பிடித்து பண்ணாம. இது யாரியா உன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பேசுறது? உன் தம்பியா? குழந்தை யாரு? உன் குழந்தையால? குழந்தை இருக்கு இதோ விக்கிறதுக்கா? Shut up. அம்மா, அவர் வெளியூர்காரரு, சீசனுக்கு வந்திருக்கிறாரு. உங்களை பத்தி அவருக்கு தெரியாது. சண்டை பேனா சுத்திருக்காரு. சார், அம்மா இந்த மயிலா விலைக்கு வாங்க வந்திருக்காங்க. என்ன விலைக்கு? 10 rupees. 10 rupees. ஒண்ணு ரொம்ப ஏழையா? யார பார்த்து ஏழைங்கிற? இந்த ஊர் டீ எஸ்டேட் ஓனர் கௌசல்யாவோட ஒரே மக. பணக்காரிங்கிற?
பிச்சைக்கார தரமா விலை கேட்கறிய? எனக்கு கொடுப்பா, நான் 100 ரூபா தரேன். ரப்பர் எஸ்டேட் ஓனரோட ஒரே மகன், பேரு மது. அதுக்கு இப்படி அநியாயமா வேலை வைக்கிறது? காசை பார்த்தா எங்க அப்பாவோட கௌரவம் போயிடுமே. என்ன சொல்ற? 100 ரூபா. 150. நான் வாங்கலைன்னா எங்க அம்மாவோட கௌரவம் போயிடும். விக்ரமாதித்தன் உயிர் கிளியில் இருக்கிற மாதிரி உங்க 2 பேருடைய குடும்ப கௌரவம் இந்த முயல்ல இருக்கு. சார் விட்டுறாதீங்க, சார் விட்டுறாதீங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். விலை கேட்கிறேன் பாரு. 200. 250. என்ன ரப்பர் சத்தத்தை காணோம், அடங்கி போயிடுச்சா? சவுண்ட் வரும் பாரு. 275. என்னடி என்ன தீன்னு எஸ்டேட் கிரிக்கெட் 300. 300? 300 ரூபாய்க்கு முயலை வாங்க நான் என்ன மூளை இல்லாதவனா? அங்கே அம்மா இந்தாங்க முயல், 300 ரூபாய் எடுங்க. ஏ ரப்பரு, வேணும்னு வெள்ளையாச்சுட்டேல? சரி உன்னை பாத்துக்கிறேன். யோ, பணத்தை வீட்டுல வந்து வாங்கியா? கடன் சொல்லாதீங்க, அது உங்க கௌரவத்துக்கு குறைச்ச. நான் கொடுக்குறேன். எதுக்கு நீ தரணும்? இன்னையில இருந்து நமக்குள்ள கணக்கு இருக்கட்டுமே. தப்பு கணக்கெல்லாம் போடாத. என்ன சார் அந்த பெண்ணைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீ ஒருத்தையா கொஞ்சம் விட்டா ஊட்டிய பூட்டி ஆக்கிடுவோம் போல்றீங்க. போல என்ன பொண்ண போல கோபாலா எங்க போற என்ன வாங்க ஓடி போன யார போல இந்த பொண்ண போல அண்ணனடை சின்ன இடையாடி வரும் பண்ண குடை உன்னோட நான் வரவா உறவு கொண்டாட அண்ணனடை சின்ன இடையாடி வரும் பண்ண குடை உன்னோட நான் வரவா உறவு கொண்டாட கோபாலா எங்க போற என்ன வாங்க சின்ன பொண்ணே சிலுக்கு சட்டையா நீ வாங்கி வந்த முயலை இப்போ கோட்டை விட்டியா சின்ன பொண்ணே சிலுக்கு சட்டையா நீ வாங்கி வந்த முயலை இப்போ கோட்டை விட்டியா புடிச்சு தாரேன் ஒண்ணு கொடுப்பியா புடிச்சு தாரேன் ஒண்ணு கொடுப்பியா நீ கொடுக்கல நான் வந்து நிப்பேன் சதுர வட்டையா திமிரு பிடிச்ச வயசு பொண்ணு கருவம் இப்போ அடங்கி நிக்குது பருவ வயசு உருவம் புதுசு பார்த்து பழக எங்குது மனசு கோபாலா எங்க போற என்ன வாங்க ஓடி போன யார போன இந்த பொண்ண போல சிரிக்கிறியே சீனி கட்டியா ஏன் சிலுமசத்தை கொஞ்ச நேரம் ரசிக்க மாட்டியா சிரிக்கிறியே சீனி கட்டியா ஏன் சிலுமசத்தை கொஞ்ச நேரம் ரசிக்க மாட்டியா ஊட்டி பொண்ணு
பாடுபட்டு புடிச்சு கொடுத்த பரிசு ஒண்ணு பெற நினைச்சேன் பெடல மிதிச்சு உடல வளைச்சு மனசை ஒடிச்சு பறந்து போறிய கோபாலா எங்க போற வீட்டுக்கு போறேன் வருதியா வரமாட்டேன் காத்திருப்பேன் நின்னுகிட்டே உங்க அம்மா சாப்பிட வரல அவங்க விரதம் சாப்பாட்லயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட் விஸ்வாமித்திர விரதத்தை மேனகா கலைச்சா உங்க அம்மாவோட விரதத்தை இந்த பிரம்மா நினைச்சா கலைக்க முடியும் உங்க அதிக பிரச்சனை தரத்து எல்லாம் உங்க எழுத்துல வச்சுக்கோங்க எங்கிட்ட வேண்டாம் மாமி பாசம் இருக்குங்கிறதுக்காக உன் ஆசையை வேணா தீர்த்து வைப்பேன் ஆனா உன்னால ஒரு அவமானத்தை தாங்கிக்க மாட்டேன் எதுக்கு எங்க மம்மி உங்களை ஆஃபன் பண்ணிட்டாங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உஷா முதுகுக்கு பின்னால குத்துறவங்களை விட என் முகத்துக்கு முன்னால துப்புறவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுருக்கமா சொன்னா ஐ லைக் யூ மதர் ஆக்சுவலி அதுக்காக நான் உன்னை வெறுக்கேன்னு அர்த்தம் இல்ல வேருக்கு பிடிக்கலன்னா என்ன விழுதற்கு பிடிச்சிருக்கேன் எப்படி இந்த வீட்டுல இருக்க பெரிய மனுஷன் என்ன நிமிந்தே பாக்குறது இல்ல சின்னவர் என்ன நினைச்சு கூட பாக்குறது இல்ல அப்படி இருக்கும் போது என்ன தொடர ஆளு ஒன்ன தவிர வேற யாரா இருக்க முடியும் உன்னை எப்பவுமே தொட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நீ அதிர்ஷ்ட தேவதைன்னு அந்த புழுகி இங்க கொண்டாந்து கேட்ட அந்த வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிட போகுது சந்தானம் உன்னால நான் காயாயிட்டேன் காயாயிட்டியா கவலைப்படாத சொல்லி உன்னை தவிச்சு விட்டுருவேன்னு கவலைப்படாத உன் வயிற்றுல வளர்ற ஏன் குழந்தைக்கு தகப்பனை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு யாரையும் அப்பனாக்க போறியே நியாயமா ஒண்ணு பிள்ளைக்கு அப்பன் யாருங்கிறத விட ஆஸ்திதான் முக்கியம் அதனால குட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம முதலாளிக்கு குழி பறிச்சிருவோம் அவர் வேலைன்னா அவர் மகன் இருக்கிறான் அவனை தள்ளி விட வேண்டாம் பள்ளத்தை பார்த்தா அவனே துள்ளி விழுந்துடுவான் சரி என்னது வாந்தி நான் என்ன பூந்தி நான் சொன்னேன் வாந்தி இருக்க என்ன காரணம் பித்தமா இல்லங்க பிரச்சனை பிரச்சனையா அச்சரிய போட்டு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு முன்னால நான் ஒருத்தர் இச்சைக்கு ஆளாயிட்டேங்க அத்தையா சொல்லுமா பையன் யாரு மாமா ஆமா இது மாமா ஆமா உங்க மகன் எனக்கு புருஷனா நீங்க மாமா தானே ஆமா மாமா விட்டு 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 வாசற்குட்ட வந்தவரை வாழ்க்கை ஆக்கிட்டியடா எங்க வேலைக்காரிய உங்க மகன் எடுத்துட்டாரா ஆமாடா பெற்ற அப்ப நான் இருக்கும் போது அவன் எப்படா கற்பழிக்கலாம் முதலாளி அதே நான் வந்து தடுத்திருக்கிறேன்னு சொல்ல வந்தேன் விச்சு குடும்ப கௌரவத்தையே கிழிச்சு எரிஞ்சிட்டியடா கவலைப்படாதீங்க நீ தச்சிடுறீங்கறியா அது இல்லைங்க இல்லைங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து வீசினா இந்த பக்கமே வர மாட்டேன் அதே 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 10 லட்சம் சர்வ சாதாரணமா சொல்லிட்டியடா உங்களுக்கு பணம் பெருசா இருக்கலாம் எனக்கு மானம்னா பெருசு ஒண்ணு என்ன உங்க மருமகளா ஏத்துக்குங்க இல்லைன்னா வீதியில நின்னு 4 பேருக்கிட்ட சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன் இது பாருமா ஏதோ நீங்களும் என் மகனும் கணவனும் மனைவியுமா கள்ளத்தனமா நடந்திருக்கீங்க பரவாயில்ல போனா போகுது நாளையில இருந்தாவது அண்ணன் தங்கச்சியா நடந்திருக்கீங்க முன்னாடி அண்ணன் தங்கச்சியா நடந்துக்கிறது கூடவா நீங்க இப்படி சொல்றது முதலாளி கௌசல்யா உஷாவை உங்க மகனுக்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த நேரத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா விபரீதம் ஆயிடும் அதனால தட்டு புட்டுன்னு பணத்தை கொடுத்து சரி கட்டிடுங்க பணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றா நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் பல்லே வளர்த்தது இல்லையா பாத்தியாம் சொல்லி உன் வயிற்றுல வளர்ற சிசு என்னது சில்ற அவனுது ஆய்ந்து முழுக்க உழைச்சாலும் இவ்வளவு பணம் கிடைக்குமா சரிங்க 10 லட்சத்துல ஏதாவது குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு போனாரு எவ்வளவு குறைச்சு கேட்க போறீங்க 9,99,999 ரூபாய் இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு ஏங்க இதுல எவ்வளவு இருக்கு 9 ரூபாய் 99 பைசா என்னங்க அது கற்பத்தை மறைக்க 10 லட்சம் ரூபாய் கேட்டா அற்பத்தனமா 9 ரூபாய் 99 பைசா தரீங்க வேலைக்காரி கருப்புக்கு இந்த பணம் போதாதோ இந்த பர்மா இது சாதாரண பணம் இல்ல
இதுக்குள்ள ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கு. சரித்திரமா? ஆமா, என் பையனுக்கு குழந்தை பிறந்தா 10,000 ரூபாய் காணிக்க செலுத்துறேன்னு வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டிக்கிட்டேன். 10 ரூபாய் சேர்றதுக்குள்ள பையன் அவசரப்பட்டான். அம்சவல்லி உன்னை இம்சை பண்றேன் நினைக்காத. பையன் பிறந்தான்னா 7 மலையான்னு தெரிவிச்சிருயா. இல்லாமா பணத்தை எடுத்துக்கிட்டு உண்டியில இங்க வச்சுட்டு போ. என்னையா உன் திட்டமும் நீயும்? வீடாம்சவல்லி, இவன் இல்லைன்னா உன் குழந்தைக்கு வேற அப்பனை ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படியா? அங்க பாரு, சுடுகாட்டுல வச்ச பணம் சூடு தாங்காம நடந்து வர்ற மாதிரி வர்றான். சட்டுன்னு காலில் விழு, சமாச்சாரத்தை நான் சொல்லிக்கிறேன். நீ ஏன் கால விழுவ? நான் சொல்றேன். உங்க அப்பா இந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாருங்க. மருமக வேண்டிய வயசுல இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உஷாவை உங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? உஷாவை எனக்கு தேவையில்லை. நான் தான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன். பட் கெட்டு பண்ண இவள எங்க அப்பாவுக்கே கட்டி வைக்கிறேன். அப்பா நில்லுங்க. உங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இவ வயிற்றுல வளர்ற குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாயிடும். ஆகட்டும், சொத்தெல்லாம் போயிருங்க. ஆகட்டுமே, நீங்க பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க. ஆயிடுறேன். யாரும் சோறே போட மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? நான் சொல்றேன், உங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு 10,000 இந்த பொண்ணு கொடுத்துருங்க. இந்த பாவத்தை நான் மறைச்சேன். சரி சரி. இப்படி ஒரு மனம். ஒரு தடவை 50 ரூபாய், 2 தடவை 50 ரூபாய், 3 தடவை 50 ரூபாய். ஆமா, அலாவுதீன் கிட்ட இருந்த 60 விளக்குன்னு சொன்னியே, கேட்டா முருகன் வருமா? கேட்டு பார். நீ வர சிரிக்குதே, அதுதான் நீ சொன்ன பூதம். தேய்க்கிற பொண்ணு வர்ற மாதிரி ஏதாவது இருந்தா அடையாளம் போடு. பொண்ணு வர மாதிரியா? இருக்க. இந்த உக்கா அதுல புகைதான் வரும். சாதாரண ஆள் எடுத்தா புகை வரும். சரித்திரத்தை சொல்லுங்க. சலீம் எடுத்தான், லைலா வந்தா, மஜ்னு எடுத்தான், அனார்கலி வந்தா. ஏன் மாத்திர மாத்தி மாத்தி எடுத்தாங்க, மாத்தி மாத்தி வந்துட்டாங்க. சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன், சரியா சொல்லு. அரசியல்வாதி இழுத்தா ஓட்டு வரும், கவிஞர் இழுத்தா பாட்டு வரும், கதாசிரியர் இழுத்தா கற்பனை கரை புரண்டு வரும். $50 ரூபாய். ஒரு தரம் 50 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய். 500 ரூபாய் ஒரு தரம். 1000. 1000. நீங்க ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? அவன் ரப்பர் ஃபேக்டரி ஓனர், இழுத்துக்கிட்டே இருப்பான். இவ டீ எஸ்டேட் ஓனர் மக, ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. வெயிட் பண்ணாதீங்க, நீங்க லைட்டா போயிட்டே இருங்க. நீங்க ஏன் பாக்குறீங்க? நீங்க பாட்டுக்கு போடுங்க. அம்மா 1000. அம்மா 1000மா? ரொம்ப சீப்பா இருக்கேன். வாங்குறதுக்கு வக்கு இல்லைனா ஏன் வாயாடுற? வக்கு இல்லையா? 2000. 2000. 2500. 2500. 3000. 3000. ஒரு தரம் 3000, 2 தரம் 3000. விட்டுற போறேன் 3000. விடாதையா? தம்புடி 3000த்துல இருந்து தம்படிக்கு வந்துருச்சா? சும்மாரியா? உனக்கு எதுக்கு? விட்டுற போறேன் 3000. விடாதையா? இன்னும் கொஞ்சம் தம்புடி. குடிச்சா மூச்சு பிடிச்சு விட்டுடு. 3 தரம் 3000. தேங்க்யூ. என்ன மிஸ்டர், அன்னைக்கு 30 ரூபாய் முதல 300 ரூபாய்க்கு என் தலையில கட்டினால அனுபவி. என்னென்ன இழுக்கிற வயனு நினைச்ச ஏமாறதுக்கு இனிமே என் பின்னால வராத. என்ன மிஸ்டர், இத உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடலாம்னு வந்தேன். ஏ வேணும் தானே விலை ஏத்துன? ஆமா, வேணும்ன்றதான் விலை ஏத்துனேன். நீ ஏன் எனக்கு திருப்பி தர? நீ வேணும்னு தர்றேன். நான் வேணும்னா? ஆமா, நோக்கறிஞ்சு நடந்துகிட்டா ஏக்கம் திரும்பாங்க. நீ விரும்புற இத உனக்கே பரிசா கொடுத்துட்டா நான் விரும்புறத நீ தருவல்லையா? What do you mean? I mean your heart. உஷா, என்ன இதெல்லாம்? இந்த ப்ரூட்ட நான் லவ் பண்ணுமா? உஷா,
அழகா இருக்கிற எதையுமே ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்களோட எந்த ஆசையும் நிறைவேறாது. Hey, you get up. எதுக்காக என் காலில் விழற? நீங்க தானே உஷாவோட அப்பா. ஏன் சார் சிரிச்சீங்க? ஏப்பா, வேல் வச்சிருக்கவெல்லாம் முருகனா, வீட்டுல இருக்கிறவெல்லாம் அப்பனா, சுத்த விவரம் கட்டவனா இருக்கிய. உன் பேர் என்ன? மது. மது, உன் பேர்ல இருக்கிற கிக்கு உன் செயல்லே இருக்கு. ஆமா, உஷா உன்னை விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோம் தைரியமா அவன் வீடு தேடி வந்திருக்கிய. உன் முயற்சியை நான் பாராட்டு. நானும் உன்ன மாதிரிதான் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடிக்கியா? பழக்கம் இல்லாம வற்புறுத்த மாட்டேன். பாவம்னு நினைச்சா அதை நான் பொறுத்துக்க மாட்டேன். அப்போ இது தப்பு இல்லைங்கிறீங்களா? ஆண்டவன் படைச்ச அத்தனையுமே மனுஷன் அனுபவிக்கிறதுக்காகத்தான். எதையுமே அனுபவிக்காம 100 வருஷம் வாழ்றதை விட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு 20 வருஷம் வாழ்ந்தாலே போதும் நினைக்கிறவனா? நான் எழுதுற புத்தகம் எல்லாம் படிக்கிறது உண்டா? இனிமே படிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படி படிக்கிறதா இருந்தா ஒருவன் ஒருத்தியையோ அல்லது ஒருத்தி ஒருவனையோ விரும்புறதுக்கு அழகும் இளமையும் மட்டுமல்ல, அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரணம் இருக்கு. ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பண்பாடு கெட்டு போச்சுன்னு கூச்சல் போடுற பசங்களுக்கு அந்த என் புத்தகம் ஒரு தேள். பகுத்தறிவாளனுக்கு அது தேன். அந்த புத்தகத்தோட பேர் என்ன சார்? முத்தத்திலிருந்து முகூர்த்தம் வரை. முத்தத்திலிருந்து முகூர்த்தம் வரை. என்னங்க? நீயா? ஆமாங்க, காலில் விழுந்திருக்கேன், கவனிக்காம போறீங்க. ஏன்பா என் காலில் விழற? இன்னைக்கு என் பிறந்த நாளுங்க. ஒவ்வொரு வருஷமும் சுமங்கலி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது என் வழக்கம். லட்சுமிகரமா இருக்குங்க. என் லட்சியம் நிறைவேறணும்னு நீங்க வாழ்த்துங்க. ஓ நியாயமான ஆசை நிறைவேற என் ஆசீர்வாதம். நியாயமான ஆசைன்னு சொல்லிட்டு போறாங்களே, அப்போ நான் உஷாவை காதலிக்கிறத நியாயங்கிறாங்களா அநியாயங்கிறாங்களா? இங்கதானே வச்சேன், காணுமே. இங்க இருக்குங்க. ஐயோ, அதையும் கையில எடுத்து வச்சிட்டு இருக்கேன். தப்பு இல்லைங்க. பாசத்துக்கு அடையாளமா பரதன் ராம பாதரட்சைய தலையில வச்சுக்கிறியா? அப்படித்தான் நானும் மரியாதைக்கு அடையாளமா கையில் எடுத்து வச்சேன். அம்மா. என்ன தம்பி? ஒரு சின்ன உதவி. உதவியா? ஆமாங்க, உங்க வீட்டுல ஒரு புத்தகம் இருக்கு, அது வேணும். புத்தகமா? தேவாரமா? இல்லைங்க. திருவாசகமா? இல்லைங்க. திவ்ய பிரபந்தமா? அதுவும் இல்லைங்க. வேற என்ன வீட்டுல இருக்கு? சிலப்பதிகாரம், திருக்குறள், மகாபாரதம், இதுல ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க. அப்புறம் முத்தத்திலிருந்து முகூர்த்தம் வரையும் ஒரு புத்தகம். ஊருக்கு வந்த புத்தகத்தெல்லாம் உங்க பொண்ணை வாங்கிட்டு போயிட்டீங்க, அதனாலதான். கொடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என்ன சொல்லாம? வேலை என்ன முடிச்சிட்டேன். அம்மா தனியா இருப்பாங்க, வீட்டுக்கு போகணும். சரி, நீ போய் காலையில் சீக்கிரமா வந்துரு. வாக்கிங் போனாலே உஷா வந்துட்டாளா? இன்னும் இல்லம்மா, அப்படியே கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. சரி, நீ போ.
ஐயோ சாக்கடிக்கிறேன். சாரி, இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் நான் அனுமதி இல்லாம தொட்டதில்லை. பட் உங்களை தொட வேண்டியதா போச்சு. பிகாஸ் யுவர் பொசிஷன். இதுக்காக நீங்க வெட்கப்படுறதா இருந்தா உங்களை பார்த்து பரிதாபப்படுறேன். இந்த நிலைமையில உதவின என்ன? உங்க வியாதியை போக்க வந்த டாக்டர் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். அதர்வைஸ் it's up to you. என்னுடைய 15 வருஷ தனிம வாழ்க்கையில கடவுளை இப்பதான் சோதிக்க ஆரம்பிச்சிருக்க. ஒரு பொண்ணு வாழாவெட்டிய ஆகிறதுக்கு சமுதாயத்தை சொல்லப்படுகிற காரணம் ஒண்ணு அவ கடவுளோட சந்தோஷத்துக்கு குறை வச்சவளா இருக்கணும், இல்ல சந்தேகத்துக்குரியவளா இருக்கணும். என்ன பொறுத்த வரையில சந்தோஷத்துக்கு குறை வச்ச பெண்களை விட சந்தேகத்துக்குரிய பெண்கள் தான் வாழாவெட்டியில் அதிகம் நினைக்கிறேன். இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்துக்கு பயந்து தனது சந்தோஷத்தை அழிச்சுக்கிறத ஆட்சேபிக்கிறேன். எந்த பெண்ணும் தான் விரும்புகிற ஒருத்தனோட தன் ஆசையை தீர்த்துக்க வெட்கப்பட வேண்டியதே இல்லை. ஆனா அப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிற பெண் ஆசை வேகத்துல ஒரு வாரிசை உருவாக்கிட்டு அதுக்கு தகப்பனை காட்ட முடியாத தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த கூடாது. அப்படி ஏற்படுத்துகிற எந்த பெண்ணையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன், அவளை மதிக்கவும் மாட்டேன் என்று சாம்பசியம் சொல்லி முடித்து விட்டு சகுந்தலாவை பார்த்தார். என்ன மன்னிச்சிருக்கம்மா.
சமுதாயத்துல இப்படிப்பட்ட பெண்களை விட்டு வைக்கப்படாதுங்க. அம்மா கிட்ட வேலை பார்க்க இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிருக்கீங்க. ஊர் கட்டுமானம் பண்ணுமா, பாவம் புண்ணியம் பார்க்காம பஞ்சாயத்து பண்ணுங்க. இப்படிப்பட்ட பொண்ணுகளை உயிரோட கொடுக்கணும். எங்க அம்மா செஞ்ச தப்புதான் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா நாங்க வேற எந்த ஊருக்காவது போய் பொழைச்சுக்கிறோமா? ஏன் இந்த அம்மா அழுவுது? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, இவ நல்ல புருஷன் வச்சிருக்கா. உள்ள புருஷன் இல்லையா கோவிச்சுக்கணும்? உங்களுக்கு என்ன? அவ விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆச்சுங்க. அது வரைக்கும் இவ பத்தினியா இருந்ததுக்கு நீங்க இவளுக்கு பாராட்டு விழா நடத்தணும். அதை விட்டுட்டு பழி தீக்கணுங்கிறீங்களே, என்னங்க அநியாயம். இதுதான் நியாயம். விட்டுட்டு போனவனை சேர்த்து வைக்க வக்கில்லாத உங்களுக்கு இவ கெட்டு போயிட்டாலும் குத்தம் சொல்ல என்ன யோகிதை இருக்கு? இவன் நியாயமா என்ன பண்ணிருக்கணும்னா, கள்ள தொடர்பை விட்டுட்டு கௌரவமான முறையிலேயே இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கைவிட்டு போன கனவு முன்னால போய் நின்னு அவன் எதிரிலேயே வாழ்ந்த ஒரு வாரிசை பெற்று காட்டணும். அந்த வாரிசுக்கு அவன் வாயாலேயே பேர் வைக்க சொல்லணும். ஐயா, இப்படி கணவனால கைவிடப்பட்ட ஒவ்வொரு பொண்ணும் நான் சொன்ன மாதிரி காரியத்தை செஞ்சா இதுவரைக்கும் விட்டுட்டு இருக்கிறவனுக்கும் இனிமே விட இருக்கிறவனுக்கும் இது ஒரு பாடமா இல்ல பயமா இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒண்ணு நினைக்கிறவன். அம்சவள்ளி பழசையெல்லாம் மறந்துட்டு வந்து பருமாறு. என்னது? வெண்டைக்காய் பொரியல். மூளைக்கு நல்லது, அவனுக்கே போடு. அவனுக்கு மூளை இல்லை, அவனுக்கே போடு. யார பத்திர மூளை இல்ல அவன் சொன்னா அறிவு கிட்ட முண்டோம். நீங்க முண்டோம் என்ன முண்டாங்க? ஆமா, தப்பு பண்ணிட்டு கையில வீச. பெருக்க வந்தவங்கிட்ட முறைகேடா நடந்துகிட்டதும் இல்லாம கரெக்டா இருக்க அப்பங்கிட்ட கரண்டி எடுத்தா சொந்தமாக என்ன வேலைக்காரிட்ட நான் தப்பு பண்ணேனா? ஆமா, அவ வயசுல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பா. இல்ல, என் அப்பா வர நீதான் அந்த குழந்தைக்கு அப்பா. அப்ப நான் என்ன அப்பா? ஆமா, நான் அப்பா இல்ல, நான் அப்பா இல்ல, 2 பேருமே அப்பா இல்ல. அப்போ இதுல ஏதோ சதி நடந்துட்டு. இப்படி நீங்க எழுந்து போறதுனால உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறத விட உங்களுக்கு உறுதி இல்லைன்னு நிரூபிக்கணும். என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான். அடடே, கோயில சாத்த போறாங்க, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நான் சாமி கும்பிட வரல, உங்களோட கொஞ்சம் பேசணும். என் கூடவா? ஆமா, என்ன நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே. உண்மைதான், உங்களை நம்ப வேண்டிய அவசியம் இப்ப வந்திருக்கு. அப்போ இங்க உட்கார்ந்து பேசுவோமா? இங்கயா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அங்க போய் பேசுவோம். என்ன பேசாம இருக்கீங்க? இங்க உட்கார்ந்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க, அங்க உட்கார்ந்தா அப்படி நினைக்க மாட்டாங்க. எங்க உட்கார்ந்தாலும் பேசத்தான் போறோம். சரி, எதுக்கா பேரை கெடுத்துக்கணும்? வாங்க நாம போவோம்.
வீட்டுல பேசலாம் சொல்லிட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எனக்கு சொந்தமானதுதான். எனக்கு சந்தோஷம் வேணுங்கிற போதெல்லாம் நான் இங்கதான் வருவேன். ஐ மீன், மனசுல இருக்க சும்மா இறங்கினாலே சந்தோஷம் தானே. என் கஷ்டங்களை எல்லாம் நான் இங்கதான் கண்ணீரால கரைச்சிக்கிறேன். உங்க கண்ணீரால கஷ்டம் குறையலாம், நிவர்த்தி ஆயிடாது. நிவர்த்தி ஆயிடுங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம் நினைக்கிறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? சொல்லலைனாதான் தப்பா நினைப்பேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பத்தினா? கணவனை பிரிஞ்சு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கைய பத்தி. நீங்க என்ன பார்த்த பார்வை, பேசின பேச்சு, அழைச்சிட்டு வந்த இடம், கதவை சாத்துற விதம், இதையெல்லாம் பார்க்கும்போது சமுதாயத்துக்கு பயந்து வாழ்ற ஒரு கோழைன்னு நினைக்கிறேன். பாராட்ட உங்க பாணியிலே சொல்லிட்டீங்க. உங்க கண்ணுக்கு நான் கோழை, ஆனா என் கணவரோட கண்ணுக்கு நான் குற்றவாளி. குற்றவாளியா? ஆமா. வைரத்தை இரும்பு பெட்டியிலையும் நம்பிக்கை யோகியம் கிட்டையும் வெயின்னு சொல்லுவாங்க. நான் அவரை நம்பின குற்றம் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் அவரை சந்திக்கும் போது இப்ப இருக்க இந்த குடும்ப சொத்து அப்ப கோர்ட்ல இருந்தது. வழக்கு முடிகிற வரைக்கும் என் வாழ்க்கை நடத்துறதுக்காக நான் வீதியில நின்னேன். அப்போ ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார், சாப்பிடறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு பேக்கெட் ₹1.50 தான் சார். வேண்டாம்மா சார், ஆமா ஆமா, ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்கம்மா. குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. வாட்ஸ் தி பிரைஸ்? ₹1.50 சார். அவ்வளவு? ஐ மீன் எல்லாமே எல்லாம் ₹200 சார். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சார், புது இருமல் மாத்திரை சார், ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. வேண்டாம்மா. ஆமா ஆமா, புது இருமல் மாத்திரை ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பேக்கெட் ₹1.39 தான். ஹால்ஸ் மாத்திரை சார், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க சார். சுமார் எத்தனை பாக்கெட் இருக்கும்? 100. 100. எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வை. தேங்க்யூ சார். ஒரு சோப்பு வேணுமா? ₹2. சரி, ஒரு சோப்பு கொடுங்க. ஐயோ, இது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. ஏன்? இதெல்லாம் மொத்தமா வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவாரு. தேங்க்ஸ். நான் என்ன சொல்லணும்? நம்ம 2 பேருக்குள்ள யார் சொன்னா என்ன? தொழில் ரீதியா தொடங்க எங்க சந்திச்சு தோழமை ரீதியா வளர்ந்துச்சு. ஒரு நாள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோமே, என்னைக்கு ஃபேமிலி ஆக போறோம்னு கேட்டேன். எங்க அம்மா சம்மதிச்ச உடனே என்னாரு, உங்க சம்மதத்தை வாங்க, நாங்க கிராமத்துக்கு போயிட்டு இருந்தோம். வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் விடிஞ்ச உடனே தான் கார் ரெடி ஆகும்னாரு. அது வரைக்கும் எங்க தங்குறதுங்கிற பிரச்சனை. மெக்கானிக்கே ஒரு லாட்ஜ் அட்ரஸ் சொன்னாரு. வேற வழி இல்லாம அங்க போனோம்.
என்ன மദ്രാസா? ஆமா. புரிஞ்சு ஒண்ணு போயிடுவீங்களே. ஆமாமா. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் வாடகை, 50 ரூபாய் அட்வான்ஸ். இந்தாங்க. உன் கிடைச்சா போறமே உணர்ச்சி வசப்பட்டுடுவீங்களே. வாங்க இந்தாங்க. எதுக்குங்க தாலி? கேப்பியே உனக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழு முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவான் ஐயா, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. காலையில போகும்போது அவுத்து என் கையில குடுத்து விட்டு உங்க பாட்டுக்கு போங்க. பொட்டு பூவெல்லாம் கூட கொடுக்கறதா பாப்பா தான் வச்சுக்கிட்டு வந்திருக்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? முதலாளி, என்னடா பொண்ணு புதுசு போல இருக்கு, ரொம்ப பயப்படுது. நம்ம லாட்ஜ் ராசியான லாட்ஜ்டா. என்ன உட்காரு. என்ன கௌசல்யா, வந்ததுல இருந்து பேசாம இருக்கேன்? எனக்கு பயமா இருக்கு. என்ன நீ யாராவது இருந்தா வெக்கப்படுற, யாருமே இல்லைன்னா பயப்படுற. கௌசல்யா, ஒரே ஒரு தரம் சொல்லியா? ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. கொத்திடுவேன். அதுக்கு ரேடியோ ஒண்ணு வாங்கி வச்சுக்க. நீதானே சொன்ன என் பிரியப்படியெல்லாம் நடந்துக்குவேன்னு. ஐயோ, பிஸ்கோட்டு திங்கிற பசங்களுக்கெல்லாம் எதுக்குயா இந்த பிசினஸ்? பாட்டு பாடின அவ்வளவுதானே. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சாறு போல வந்திருக்கு. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. சும்மா விஷமம் பண்ணாத மாமா, சரசம் பண்ணாதே. சும்மா விஷமம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. இந்த கண்ணி பொண்ணு கையை தொட வெட்கப்படாதே. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. சும்மா விஷமம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. சும்மா விஷமம் பண்ணாதே மாமா, சரசம் பண்ணாதே. இந்த கண்ணி பொண்ணு கையை தொட வெட்கப்படாதே. பச்சை கிளி போல பொண்ணு வந்திருக்கு, இது பச்சரிசி சோறு போல வந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு உள்ள இருப்பீங்க, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா திருவிழு முடிப்பீங்க. ஒன்ன விட்டுடுவான் ஐயா, அந்த பொண்ணை கொண்டு போய் ஹோம்ல போட்டுடுவான். இந்த பாரு, போலீஸ்காரன் வந்து கதவை தட்டினா தாலி எடுத்து பழிச்சுன்னு கழுத்துல கட்டுங்க. ஏப்பா, நீதானா? ஏன் ஒரு குரல் கொடுக்க கூடாது?
இடத்தை பொறுத்தா மரியாதைன்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு. கௌசல்யா, இன்னொரு நாள் இருக்க. ஓஹோ, 4 பேருக்கு தெரிஞ்சு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் ஆளு சூரக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னா, இதையும் ஒத்து போனவங்களுக்கு இடம் முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா ஐயரும் அஜனும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆண்டவன் இருக்காரே. கௌசல்யா, என்ன கௌசல்யா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்ணான கண் என்பதோ
கொடுங்க. கௌசல்யா, தாலி நிர்பந்தத்துல விழுந்த தாலியா இருந்தாலும் இனிமே நிரந்தரமாவே இருக்கட்டும். என் சர்வீஸ்ல தாலியை தரமாட்டேன்னு சொன்ன முதல் பொண்ணே நீதாம்மா. தாலிக்கு 10 ரூபா கொடுங்க. நான் தரமாட்டேனா? தாலிக்கு பணம் பெண் வீட்டுக்காரங்க தரதான் வழக்கம். இந்த 10 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்துக்கடா. எதுக்குங்க? இந்த நாட்டுக்கும் ஒரு பத்திரி பொண்ணு வந்திருக்காடா, ஒரு பத்திரி பொண்ணு. சபாஷ். இப்படிதான் அவரும் என்ன பாராட்டினாரு. ரகசியமா நடந்த எங்க கல்யாணத்தை பல பேர் அறிய பதிவு திருமணம் பண்ணாரு. குழந்தைக்கு தாயான கொடுத்து வச்சவன் எல்லாரும் பாராட்டினாங்க. பேரும் திருநாளுமா இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு இடி. என்னங்க, கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? என்னவோ போல இருக்கீங்களே, ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? ஆமா, எனக்கு என் முதலாளிக்கு. நான் பெரிய புத்திசாலியா, என்னோட திறமையினாலதான் அவரோட பிசினஸே வளர்ந்துச்சான். அதனால அவருடைய சொத்து பூராவே எனக்கே எழுதி வைக்க போறாராம். அப்படியா? ஆமா. இவ்வளவு பெரிய பொறுப்பை எப்படி சுமக்கிறதுங்கிற கவலையா? என்ன நம்பி கழுத்தை நீட்டின உன்னை எப்படி கைவிடுறதுன்னு தான் கவலையா இருக்கு. என்னங்க? ஆமா கௌசல்யா, அத்தனை சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆகணும்னா அவரோட மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க கல்யாணம் ஆனவர்னு அவருக்கு தெரியாதா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே கணக்கு தீர்த்து அனுப்பியிருப்பார். தெருவில் நின்றுட்டு இருந்த உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். இப்ப நானே தெருவுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இத பாருங்க, மனைவிங்கிறவன் புருஷனுக்கு துணையா இருக்கிறவன் தொந்தரவு கொடுக்கிறவன் இல்ல. உங்க சந்தோஷத்துக்கு எனக்கெல்லாம் நான் இருந்தா சொல்லுங்க. இப்பவே நானும் என் குழந்தையும் இந்த கடலை விழுந்து போய் சம்பாதிச்சுக்கிறோம். எனக்கு குழந்தைய காணுங்க. இருக்கிற சொல்ல போதும். இது வேறையா? போய் தேடி பாரு. உஷா, 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 காப்பாத்துங்க. கையத்துக்கு விட என்ன காப்பாத்துங்க. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. திரும்பி பார்க்க மூடு. வாடி. அண்ணே, எங்க இருக்க? சொல்லு, சொல்லு. எங்க இருக்க நீ?
ஏன் இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். வேணும்னு நினைச்சாதானே விவரமெல்லாம் கேட்கணும். ஆமா, கடத்தல் நின்று வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் நீ கண்ணியமானவங்கிறதுனாலதான் உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஏன் கண்ணு முன்னால அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் உன்னை நான் மனைவியா ஏத்துக்குவேன்னு நீ எதிர்பார்த்ததும் தப்பு, இங்க வந்ததும் தப்பு. பாதுகாக்க வேண்டிய நீங்களே பயந்து ஓடி வந்துட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறீங்களா? அவங்க என்ன கடத்திக்கிட்டு போனாலும் நான் கலங்கப்படாம கண்ணியம் புரியாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, என்ன ஏத்துக்கங்க. துப்பினது எச்சல் இல்லைன்னு சொல்ற துணிச்சல் இருந்தா தான் உன்னை ஏத்துக்க முடியும். எனக்கு அந்த துணிச்சல் இல்லை. எங்கேயாவது போயிடும். சொத்து கோட்ல இருக்கு. சொந்தம்னு சொல்லிக்க இருந்த ஒரே ஜீவன் சித்தியும் செத்து போயிட்டாங்க. தனியா இருந்தாலும் அது தற்கொலை பண்ணிக்கலாம். கூட ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? இடத்தையும் என்னையும் சொல்ல சொல்றியா? நடத்த கட்டவோட ஓட நான் தயாரா இல்லை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நீ எங்கேயாவது ஓடிப்போ. முடியாது. உங்களை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். அப்போ விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறியா? உன்னை கூண்டுல ஏத்தணுங்கிறியா? நீ நடத்த கெட்டவங்கிறத நாட்டுக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா? வேண்டாங்க, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு பரவாயில்ல. சந்தேகத்துக்குரியவங்களை கேட்ட பேர் எனக்கு வேண்டாம். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அந்த லாட்ஜ்கார மாதிரி கட்டின தாலியை கழட்டி கூட கேட்காதீங்க. இது நிர்பந்தத்துல விழுந்த தாலியானாலும் நிரந்தரமாவே இருக்கட்டும். எனக்காக இல்லை, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேட்கிறேன். புகுந்த வீட்டுல இடம் இல்லை, பிறந்த வீட்லயும் வழி இல்லை. கையில குழந்தையும் மனசுல சுமையுமா பழிய சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட புதிரை விட்டுலான்னு முடிவு பண்ண. தற்கொலைக்கு தயாரா இருந்ததா என் குழந்தைய கொல்ற பாவத்துக்கு தயாரா இல்லை. அவளுக்காகவாவது வாழ்றதுன்னு முடிவு பண்ண. வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என்னமோ நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது பிடிக்கலங்கிற. உஷாவுக்கு மட்டுமில்ல, எனக்கும் தான். அது தப்பு, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்களோட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகிறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருடைய இதயத்தையும் தெரிஞ்சு எழுதுற நீங்க என் எண்ணத்தையும் புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சபாஷ். எப்படி ஒத்து போறீங்களா, உடன்படுறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்குங்க, உடன்படுறதா இருந்தா திருப்பி கொடுத்துருங்க. என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான் ஆகணும். அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகுறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. பெண்கள் காதல் விஷயமானாலும் சரி, கல்யாண விஷயமானாலும் சரி, அவங்க சம்மதத்தை சூச்சகமா தான் வெளியிடுவாங்க. ஆமா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா
என் கடந்த கால வாழ்க்கைய ஒளிவு மறைவில்லாம உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நீங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறீங்க? சபாஷ். அம்சவல்லி, அம்சவல்லி, என்ன முதலாளி, கல்யாணத்துக்கு குறைச்சிங்களா? இல்ல கல்யாணத்தையே நடக்கப்போ புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நடத்தி காட்டுறோம், அப்ப தெரியும். மகனே, அப்பா கட்டாயம். முதலாளி, என் பையன் தான் உன்னை கெடுத்தான்னு என்கிட்ட நீ சொன்னியே. இல்ல முதலாளி, இல்ல, உங்க மகன் இல்ல. அப்பா நீ கெடுத்துதான் என்கிட்ட சொன்னா, நீ கட்டு. முதலாளி, இல்லங்க, உங்க அப்பாவும் இல்ல. அப்ப ரெண்டு பேருமே கட்டுவோம்டா, வந்து பாத்துருவோம். ஏண்டா முதலாளி, பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டங்க. மகனே, அப்பா இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. டேய், ஒழுங்கா மரியாதையா கூட்டிட்டு வெளியே ஓடும், இல்ல போலீஸ்ல சொல்லி கம்பெனில வச்சிருவேன். போலீஸா? பாவா, அடுத்த பங்களா பாப்போம். மகனே, அப்பா இந்த தாலி என்னடா பண்றது? உனக்கு நான் கட்டுறேன், எனக்கு நீ கட்டு. வாழ்ந்து பாத்துருவோங்கிறியா? ஆமா. ஐயா, இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வளைஞ்சிருக்க. நீ என் ரசிகனா? அப்படின்னா நான் எழுதுற புஸ்தகம் எல்லாம் நீ படிக்கிறதுண்டா? இல்லீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடுச்சுட்டு அம்மா கொடுத்துருந்தாங்க. அம்மாவா? யாரது? அதோ. ஐயா, அம்மா உங்களை காட்டேஜுக்கு வர சொன்னாங்க. இந்தாங்க கூட. Come in. வாங்க. எனக்கு கொடையை கொடுத்துட்டு நீங்க நினைச்சிட்டீங்க. அனஞ்சவனுக்கு நனஞ்சேன். அணைஞ்சு போச்சுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? உங்களுக்காகத்தான் பத்த வச்சிருக்கேன். உட்காரு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சந்தேகம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். சொல்லுங்க. உங்க ஜாதகம் வேணும். ஜாதகமா? ஆமா. எதுக்கு கேக்குறேன்னா, வெயிட், எனக்கு தெரியும். நீங்க ஒரு தடவை அவசரப்பட்டு அதோட பலன் அனுபவிச்சவங்க. மறுபடியும் அதே காரியத்தை செய்யும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல? உண்மைதான். பால் சுட்டுடுச்சுன்னா மோரை கூட ஊதி குடிக்கிற சகஜம் தானே. இதுல எனக்கு உடன்பாடு இல்லதான். இருந்தாலும் உங்களுக்காக ஒத்து போறேன். எங்க அம்மாவுக்கு லெட்டர் போட்டு ஜாதகத்தை அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ஜாதகக்காரர் பிரபலமானவராகவும் பிரச்சனைக்கு உரியவராகவும் இருக்கணும். உண்மைதாங்க. இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்காக ஏராளமான பாராட்டும் பரிசும் கூட வாங்கியிருக்காரு. அப்படியா? ஆமா. என் மனசுக்கு பிடிச்ச அவரை மருமகனா ஆக்கிக்கலாம்னு இருக்கேன். உங்க மனசுக்கு பிடிச்சா போதுமா? உங்க மக மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? ஒரு பொண்ணு புடவை வேணும், நகை வேணும்னா வாய் விட்டு சொல்லுவா. புருஷ வேணும்னா சொல்லுவாளா? அவரை வீட்டுக்கு விருந்தாளிங்கிற பேர்ல நாசுக்கா கூட்டிட்டு வந்ததுல இருந்தே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல வயசு பொருத்தம் இல்லையே நினைச்சேன். மனசு பொருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே முடிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எங்கிட்ட ஏமா வந்தீங்க? நிச்சயதார்த்தம் செய்ய ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. பேஷா கொடுக்குறேன். யாரப்பா அந்த பொண்ணு? ஓ, அதுவா?
கௌசல்யாவோட மகன். கௌசல்யாவோட மகளா? ஏண்டா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா, அம்மாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற, இது தர்மமாடா? இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் வருவாங்க. ஆனா அவளையால இந்த கௌசல்யாவை கட்டிக்க என்ன மாதிரி முதுகெலும்புள்ள நான் அத்தான் முடியும். ஊருக்கு பத்தி சொல்றவன் நீ, உனக்கு போய் நான் என்னத்த சொல்றது? என்னப்படியே நடக்கட்டும். இவதான் என் பொண்ணு. என் மகனுக்கு சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் ஒரு வார்த்தை எனக்காக கேட்டுக்கிறேன். கேளுங்க. ஏமா, உங்க அம்மா செஞ்சிருக்கிற ஏற்பாட்டுல உனக்கு சம்மதம் தானே? அவன் சம்மதிச்சுதானே அவரே இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்புறம் என்ன, ஊருக்கு போய் நாள் குறிச்சு அனுப்புறேன், நல்லபடியா நடத்திடுவோம். அம்மா, அவங்க எதுக்கு வந்தாங்க? உன்னை பார்க்கதான். என்னையே அவங்க பார்க்க வந்தாங்க? பரப்பர மருமக எப்படி இருப்பான்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாங்க. யார் மருமக? இதா நானா? வாட் நான்சென்ஸ். என்ன பேசாம நீயே முடிவு எடுக்கிறதா? இது உன் முடிவுதானம்மா. எது என் முடிவு? அவரை நீ விரும்பினது, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, அவர் விருப்பப்படியெல்லாம் நீ நடந்துக்கிட்டது என்ன உண்மைதான். நான் அவருடைய ரசிகைன்ற முறையில தான் நடந்துட்டேன். உஷா, இதுல இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எஸ் மம்மி. அப்படின்னா அலங்காரம் பண்ணும்போது பேசாம இருந்தே? வீட்டுக்கு வந்தவங்க முன்னால நான் அழகா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னு நினைச்சேன். சம்மதமானு கேட்டப்ப நீ பேசாம இருந்தியே? ஏற்பாடுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானே எனக்கு தெரியாது. உஷா, இது ஏன் முடிவாக இருக்கட்டும், எனக்காக அவர் ஏத்துக்க முடியாது. உஷா, பிகாஸ் நான் ஒருத்தரை லவ் பண்றேன். Is it? Yeah. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். My God. எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா இந்த கல்யாண ஏற்பாட இப்பவே நிறுத்துதே. நடத்த கெட்டது எனக்கு புரிச்சதால பேர் வாங்கினேன். இப்போ நம்பிக்கை துரோகி பொண்ணால பேர் வாங்க போறேன். அனுபவிக்கணும்னு ஆண்டவை எழுதுன எழுத்து இதை அழுது அழிக்க முடியும்? என்ன நீங்க மன்னிக்கணும். எதுக்கு? உஷா உங்க வீட்டை வச்சிருந்த பெரியத்தை நான் தான் தவற புரிஞ்சுக்கிட்டேன். அவ அழைப்புக்கு நீங்க வந்ததும் அந்த ராத்திரியில அவ உங்க ரூம்குள்ள நுழைஞ்சதுக்கும் ஆடினதுக்கும் பாடினதுக்கும் அர்த்தங்கள் வேறுங்கிறார். அது தெரியாம உங்க ஜாதகத்தை வாங்கி பேர் பொருத்தம் பார்த்து உங்க பெத்தவங்களையும் வர சொல்லி பொண்ணை வேற காட்டிட்டேன். சபாஷ். சோ இந்த வீட்டுக்கு நான் முதல்ல வந்தப்போ உடன்படுறேன்னு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நான் மருமகனா வரப்போறேன்னு தான் இல்லையா? ஆமா. அறிமுகம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு நான் அனுதாபப்பட்டு பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களை நம்பித்தான் ஆகணும்னு சொன்னீங்களே, சபாஷ். உங்க கடந்த கால வாழ்க்கையை சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த காரணம் இதுதான். சபாஷ். எனக்கு நீங்க உபச்சாரம் பண்ணது, கடைசியில என்கிட்ட ஜாதகம் கேட்டது எல்லாமே எனக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்கன்னுதான். சபாஷ். கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி இவர் மனசுக்குள்ள இப்படி ஒரு நினைப்பு என் மேல இருக்கிறது தெரியாமலே போயிடுச்சு. உலகத்தையே புரிஞ்சுகிட்டவன்னு பேர் வாங்கினவனா, ஆனா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. பிரம்மா, தோத்து போயிட்டியடா.
அக்கா. அடடே, வாங்க சார். என்னக்கா மரியாதைலாம் பலமா இருக்கு? ஒண்ணு இல்ல, அப்பா மருமக கையில சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. ஐயா அதை நிறைவேற்றி வைக்க போறீங்களோ? அக்கா, தபால்காரன் அவன் பேருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான். அது அப்பா பிரிச்சு படிச்சுட்டார். ஆ? அதுல தப்பா ஒண்ணு இல்ல. என்ன தப்பு இல்லைங்கிறப்போ உங்க பக்கத்திலேயே இருக்குன்னு எழுதி இருக்கா அந்த பொண்ணு? ஊட்டி பொண்ணு இல்ல, கம்பளிக்கு பதிலா கனவ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இருந்துட்டு போகட்டுமே. இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. என்னது நடக்காதுன்னு ஒண்ணு ஆளே காணோம். வழக்கம் போலதான். எங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கக்கா. ஒரே புள்ளன்னு கூட பார்க்காம சுட்டு பொசிக்கிடுவேன். ராஸ்கல். குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணை இவர் விரும்புவாரா? நான் அவளை மருமகளா ஏத்துக்கணுமா? என் உயிரே போனாலும் அது நடக்காது. அப்பா, அவசரப்பட்டு வார்த்தை கொட்டிடாதீங்க. ஆணோ பெண்ணோ அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச துணை கிடைச்சாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். குலம் கோத்திரத்துல என்னப்பா இருக்கு? பொண்ணு குணம் எப்படி, குடும்ப கௌரவம் எப்படின்னு பாப்போம். பிடிச்சு போச்சுன்னா முடிச்சு வச்சிருவோம். சரி சரி, எதுக்கும் உன் வீட்டுக்காரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஆமா, வியாபாரத்தை பத்தி கேட்டா அவர் சொல்லுவாரு. வாழ்க்கையை பத்தி கேட்டா அவருக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிருந்தா ராத்திரி பகல்னு பார்க்காம அந்த நாடு இந்த நாடு ஓடிட்டு இருப்பாரா? அதனால அச்சதைய கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் அவரை கூப்பிடுவோம். அபிப்பிராயம் கேட்டா அவரு இதையதான் சொல்லுவாரு. அத்தா மனசு அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிறான். சரி சரி, பொண்ணு பார்க்க வரோம், லெட்டர் எழுதி போடு. சரிக்கா. சரி, சாப்பிட்டுட்டு போற. பரவாயில்லக்கா, நான் உஷா வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். அவசரத்தை பாத்தீங்களாப்பா, பையன் ஊட்டி பக்கத்து வீடு நினைச்சிட்டு இருக்கிறான். என்னமோமா, உனக்கு பிள்ளை இல்லைங்கறனால அவனுக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்துட்ட. உன் மனசுல சினிமால வர ஹீரோன்னு நினைப்பா? நீ விரும்பினா நான் உனக்காக ஹீரோவா இருக்கேன். அப்படியா? அப்ப கண்ணத்தை தயாரா வச்சுக்கோ. தயாராவே இருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. I love you. கல்யாண கோலம் தினம் கொண்டாடுது. சூடான எண்ணம் நெஞ்சில் தணிகிறது. சேர்ந்தாடும் போது சுவை நூறானது. காதல் கொண்டாடும் மனம் தேனானது. கல்யாண கோலம் தினம் கொண்டாடுது. அடிபட்ட சுகம் இது, அணைக்கிற கரம் இது, மனதுக்கு துடிக்குது கொண்டாடும் எண்ணங்களே. சூடான எண்ணம் நெஞ்சில் தணிகிறது. சேர்ந்தாடும் போது சுவை நூறானது.
ஜாடைகளே ரசிக்கவா ருசிக்கவா அழகி ரசிகந்தான் அடிபட்ட சுகம் இது அணைக்கிற கரம் இது மனதுக்குள் துடிக்குது கொண்டாடும் எண்ணங்களே அடிபட்ட சுகம் இது அணைக்கிற கரம் இது மனதுக்குள் துடிக்குது கொண்டாடும் எண்ணங்களே காதல் கொண்டாடும் மனம் தேனானது கல்யாண கோலம் தினம் கொண்டாடு பெருமதிப்பிற்குரிய பிரம்மா அவர்களுக்கு கௌசல்யா எழுதுகிறேன். எதிர்க்கவே இருக்கிறப்ப எதுக்கு இப்படி ஒரு கடிதம்னு நீங்க நினைக்கலாம். இது கடிதம் இல்லை, என் கவனக்குறைவுக்கு நான் போடுற கருணை மனம். இந்த வீட்டுக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்கிற எண்ணத்துலதான் என் இறந்த கால வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு சொன்னேன். அது உங்க இதயத்துல இப்படி ஒரு சலனத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியாம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. உஷா உங்களை விரும்பலன்னு நான் சொன்னப்போ என் மனசு ஊனப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க உணர்ச்சிகளை எல்லாம் மறைச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சபாஷியும் இப்ப நினைச்சு பாக்குறேன். ஆசையை அடக்கிறது தப்புன்னு சொன்ன பிரம்மாவா நீங்க? இல்ல, ஆசையை அடக்குன்னு சொன்ன புத்தரா இப்ப எனக்கு தெரியுறீங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் முதலியே மன்னிப்பு கேட்டுட்டேன். அது நீங்க இன்னும் மறக்கல போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க சாப்பிட்டு போலாம். என்ன சார் லெட்டர் கையோட கொண்டாந்துட்டீங்க? பாராட்டு கிடைக்குமா? இல்ல, ஒரு குடும்ப தலைவியோட போராட்ட கருத்து. போராட்ட கிடைக்குமா? சாப்பிட்டு என்னுடைய உணர்ச்சி புண்படக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க என் பொண்ணோட எதிர்காலமும் பாதிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல கிடைக்கிற பெருமை அவ பிறந்த வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. உஷாவை நாளைக்கு பெண் பார்க்க வராங்க. ரொம்ப பாராட்டுறாங்களோ? படிங்க படிங்க. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுக்கு அப்பா வீட்டோட இல்லைங்கிறத விட யாரோ இருக்காங்கிறது பெரிய தப்பா தெரியும். என் வாழ்க்கையை பாதிச்ச சந்தேகம் என் மகளோட வாழ்க்கையும் பாதிச்சிருமோன்னு பயப்படுறேன். விருந்துக்கு வந்த உங்களை இருந்துட்டு போங்கன்னு என்னால சொல்ல முடியல. ஊருக்கே எழுதுறவர் நீங்க. என் உணர்வுகள் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இப்படிக்கு உங்கள் பாணியில் சமுதாயத்துக்கு பயந்து வாழும் கௌசல்யா. என்ன சார் இன்னுமா முடியல? முடிச்சிட்டேன். ஏன் சார் படிச்ச கடிதத்துக்கு என்ன பதில் எழுத போறீங்க? வாழ்த்துக்கள். வணக்கம்.
பழகிதான் பிடிச்சு போச்சு. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பலத்தை மாத்திக்குவோம். சரி, உங்க பெண் உற்சாக என் தம்பி மதுவுக்கு பெண் கேட்க, என் மக உற்சாக உங்க தம்பி மதுவு கொடுக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். என்ன தைரியம்? எப்படி பெட்ரூம்குள்ள வரலாம்? பெட்ரோல் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா பாதி கல்யாணம் நடந்து போச்சு. ஆஹா, பாதி கல்யாணத்துக்கே இவ்வளவு பவரா? அப்ப முழு கல்யாணம் நடந்த இந்த லைட் எல்லாம் அணைச்சிடும். நினைச்சிட்டு ஒன்னையும் லைட்டா அனுப்பு. ஐயா, ஆசைய பாரு. உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொன்னா கேட்டியா? சொல்லுங்க. ஒரு கெட்ட வார்த்தை ஜோக் சொல்றேன், கேக்குறியா? ஐயா, அசிங்கம். முதல்ல இங்க இருந்து போங்க. போங்க. போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கணவனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு நீங்க சொல்ற காரணத்தை நான் நம்புறேன். ஆனா என் கணவரும் என் தம்பியும் அதை நம்பணும் இல்லையா? உண்மைதான். நீங்களும் நானும் ஒன்னா சேர்றதுக்கு காரணமே அந்த பிரம்மா தான். இந்த விசேஷத்துக்கு அவர் இல்லாம இருக்கிறது எனக்கும் வருத்தமா இருக்கு. எனக்கும் தான். அவர் இங்கிருந்து போனதே எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நான் அவர் போக விட்டுருக்க மாட்டேன். என் கழுத்தை பிடிச்சி தள்ள அவர், நான் அவர் காலை பிடிச்சாவது கெஞ்சி கூட்டிட்டு வந்துடுறேன். என் கழுத்துல தாலி இருக்கிறதுக்கு தான் கணவன் தேவைன்னு நினைச்சேன். இப்ப என் மக கழுத்துல தாலி இருக்கிறதுக்கும் அவர் தேவையா இருக்குது. நான் அவர் எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுறேன். எங்க ஒருவேளை அவர் வரலனா நிச்சயதார்த்தத்தோட நின்னு போயிடும். ஆமாங்க, எங்களுக்கு காசு பணம் முக்கியம், கௌரவம் தான் முக்கியம். அதுல ஏதாவது சின்ன குறை ஏற்பட்டாலும் எங்களால தாங்கிக்க முடியாது. என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். என்ன விட்டுடுங்க. நான் கலங்கப்படாம கண்ணியம் குறையாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க, என்ன ஏத்துக்கங்க. நடத்த கட்டவளோட வாட நான் தயாரா இல்லை. நீ எங்கேயாவது ஓடி போயிடு. உஷாவோட அம்மா வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். ஆபீஸ்ல இருக்கிறதா வேலை கரெக்ட். உட்காரு கௌசல்யா. நான் உனக்கு செஞ்சது பெரிய பாவம். நீ களங்கமில்லாதவள். அந்த உண்மை எனக்கு காலம் கடந்துதான் தெரிஞ்சது. உண்மை அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? கௌசல்யா, நான் பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா என் வேதனை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. மன்னிச்சிருங்க, நான் உங்க குறைய கேட்க வரல. என் குழந்தைக்கு வாழ்வு கேட்க வந்திருக்கேன். நீங்க வந்தாதான் உஷாவுக்கு கல்யாணமே நடக்கும். வரீங்களா? என்ன கௌசல்யா இப்படி கேட்கிறேன்? நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு புடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க முடியாதுன்னு சொல்வீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம், அவசியம் வந்துருங்க. சரி. பொண்ணு கல்யாணத்துக்கு அப்பாவும் அம்மாவும் போய் அடுத்தவங்களை அழைக்கிறது தான் வழக்கம். புருஷன் அழைக்க பொண்டாட்டி வந்திருக்கேன். என் விதி. மனைவிங்கிற முறை இருந்தா முந்தானிய தரலாம். மகளுக்கு அப்பாங்கிற முறையில என்ன செஞ்சுதான் தர முடியும்.
என்ன ஒரு நிமிஷம் தாம்பூல மாத்திக்கிறப்பவே சொன்னேன் பொண்ணோட தகப்பம் வரணும்னு கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொந்தக்காரன் முன்னால் நான் தலை முடிஞ்சு நிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எங்களுக்குள்ள 1000 அபிப்பிராய பேதங்கள் இருக்கா? என் பொண்ணு தெரியும். பெரியம்னு சொல்றீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால வர வேணாம், ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வரக்கூடாது. வரேன்னு தான் சொன்னாங்க. வரலையே என்ன அர்த்தம்? உண்மையான தகப்பனா இருந்தா ஓடி வந்திருக்க வேணா? அடே எங்க வீட்டுக்காரர் வாங்க வாங்க. எனக்கு இவங்கதான் உஷாவோட அம்மா. எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் சைஸ் என்ன தவிர வேற எந்த பெண்ணும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாரு. வாங்க மாப்பிள்ள, நீங்க பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்கிறதா வித்யா சொன்னா. மாப்பிள்ள, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க சம்சாரம் தகப்பன் பேர் தெரியாத பொண்ணுக்கு தாம்பலத்தை மாத்திக்கிட்டு எங்களை எல்லாம் தலகுனிய வச்சுட்டா. இதுல நாம தலகுனி என்னப்பா இருக்கு? இந்த கல்யாணம் நின்னு போனா நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்க, என் தம்பியோட ஆசை விட எங்க குடும்ப கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம். நாய் வாங்குறதா இருந்தா கூட நல்ல ஜாதியான்னு பார்த்து வாங்குறதா எங்க வழக்கம். மாப்பிள்ள, உங்க மச்சான மனவரையில இருந்து கூட்டிட்டு வாங்க. ஆமா மாப்பிள்ள, என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேச மாட்டீங்கன்னு தான் உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிருக்கேன். உங்களை ஒரு மல்டி மில்லியனர் ஆக்கி வச்சிருக்கேன். பாவ புண்ணியம் பார்க்காதீங்க, வேற இடம் பார்க்கலாம். அப்பா நீ சும்மா இல்ல. இத பாருங்க, தரிசனத்துக்கு இருக்கிற பொண்ணை கூட என் தம்பி கட்டி வைப்பேன். ஆனா தகப்பன் பேர் தெரியாத பொண்ணை நாங்க ஒரு நாள் ஏத்துக்க முடியாது. அந்த மனுஷன் எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டு தான் நினைச்சு கல்யாணத்தை நடத்துங்க. ஏய், எங்க அந்தஸ்தை விட ஆசைதான் அவனுக்கு முக்கியம்னா அவனுக்கு தாலி கட்டிட்டு சந்தோஷமா இரு. வாங்க பாப்போம், கொஞ்சம் இருங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என் மானமும் உஷாவோட வாழ்க்கையும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு தகப்பு யாருன்னு தெரியாம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்கும், நடந்தே தீர். யாரப்பா நீ? உஷாவுக்கு அப்பா. பெண்ணுக்கு தகப்பன் எங்கன்னு கேட்கலாம், யாருன்னு கேட்க கூடாது. கல்யாணமான பெண்ணுக்கு பெருமை கணவனால, கன்னி பெண்ணுக்கு பெருமை தகப்பனால. புரியுதுற? ஆரம்பிங்க. ஓம் த்ருவந்தே ராஜா குருஹோ த்ருவந்தே ராஜா பிரகஸ்பதிக்கு த்ருவந்த இந்திரஸ்யாதிரஸ்து. பொண்ணுக்கு தாய் தோப்பினார் இப்படி வாங்கோ, பாத பூஜை பண்ணணும். சீக்கிரம் முடிங்க, ரிசப்ஷன் வேற போய் ஆகணும். शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते. गतिमेळं 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 आगत्यस्तु नानेन मम जीवन हेतुना अन्ते बध्नामि शुभे सञ्जीवन सरदां सदं जलं धान्यं प्रतिलाभं पदसमस्त्र दीर्घमायुः माङ्गल्यधारण शुभमस्तु शुभन्तु. கௌசல்யா, பொண்ணு மாப்பிள்ளையும் புறப்பட்டாங்க. அதனால புருஷன் நான் தானே சொல்ல வந்திருக்கீங்களா? கௌசல்யா, என் மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் மானத்தோட விளையாடின இந்த மிருகத்தை மன்னிச்சிடுன்னு கேட்க வந்திருக்கேன். தயவு செய்து மிருகத்தை கேவலப்படுத்தாதீங்க. மிருகம் கூட தன் துணையை இன்னொரு மிருகத்துக்கு விட்டு கொடுத்து வேடிக்கை
பார்த்ததா சரித்திரமே கிடையாது. கௌசல்யா, அன்னைக்கு என் கற்பை காப்பாற்ற முடியாம நீங்க கோயா இருந்ததுக்கு காரணம் உங்க முன்னால காட்ட கத்தியாலதான் நினைச்சேன். இன்னைக்கு அத்தனை பேருக்கு மத்தியிலும் அப்பா யாருன்னு கேட்டப்ப நீங்க அமைதியா நின்னதை பார்த்ததும் உங்க புத்தி அதுதான் புரிஞ்சு போச்சு. மகளுக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்கிறது பதிலா மனைவிக்கு அச்சதை போட்டு மறு கல்யாணத்துக்கு அங்கீகாரம் பண்ணின நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? கௌசல்யா, என்ன மன்னிச்சிடு. நான் உங்களை மன்னிச்சிடலாம், உலகம் என்ன மன்னிக்காது. மனைவின்னு எப்போ இன்னொருத்தர் பக்கத்துல நின்னனோ அப்பவே என் மானம் போயிடுச்சு. ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய என் பொண்ணு எனக்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என் உயிரை போயிடுச்சு. சாரி, தகப்ப வராததுனால உஷாவோட கல்யாணம் நின்னு போயிடுமேங்கிற தவிப்புலதான் பொண்ணுக்கு அப்பா நான் தான் ஒரு பொய்யை சொன்னேன். அதனால உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். இல்லைங்க, நீங்க மட்டும் வராம போயிருந்தீங்கன்னா தப்பே நடந்திருக்கும். நான் கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியா இருந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாமலே வாழா வெட்டியா இருப்பா. வரம் கொடுக்க போற சாமின்னு தெரியாம எங்க வாழ்க்கை கெடுக்க வந்த பாவின்னு நினைச்சு உங்களை வீட்டை விட்டே வெளியே அனுப்பினேன். அந்த பாவத்துக்காக இந்த பாவியை மன்னிச்சிருங்க. ஆரம்பத்துல உங்களை பார்த்ததும் மிருகமா நினைச்சேன். பழகினதுக்கு அப்புறம் மனுஷனா மதிச்சேன். இப்ப என் மகளுக்கு வாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை தெய்வமா கும்பிடுறேங்க, தெய்வமா கும்பிடுறேன்.